It's a joy to be in the presence of the Lord to worship. Hallelujah. Amen. ரெண்டு நபர்களை குறித்து இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். ஒரு முக்கியமான காரியங்கள் வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். We come to the end of the age. We see the many things that are happening around the world. உலகம் எங்கும் பல விதமான சேஞ்சஸ், ஜனங்களும் சேஞ்ச் ஆகுறாங்க, கிளைமேட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது, தேசமும் வேர்ல்டே சேஞ்ச் ஆகுது இல்லையா? எங்கே பார்த்தாலும் என்னது, ஆமாம், யுத்தங்களை குறித்தும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அடுத்தது வேல்கனோ எரப்ஷன், பூமி அதிர்ச்சி இல்லையா? அப்புறம் ஜாதிக்கு விரோதமா ஜாதின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் வேதத்தில் நேஷன்ஸ்னு போட்டுது. ஆனால் நம்ம ஊரில் ஜாதி விரோதமாக ஜாதி, ரிலீஜன், மதத்துக்கு விரோதமாக மதம், இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆகவேதான் வேதத்தில் அந்த இரண்டு நபர்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருந்த 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவன் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க 2 பேர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 2 பேர். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது என்பது தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட நாட்களை நம்ம வந்திருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல பஞ்சமும் கொள்ளை நோய்களும் வரும் என்று போட்டு, ஆனாலும் இவைகள் யாவும் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வசனம் சொல்ல. ஆரம்பமே இப்படி இருந்துச்சுன்னா அப்ப முடிவு எப்படி இருக்கும்? ஆமென். ஆகவேதான் நாம் ஆயத்தத்தோடு காணப்படுவது ரொம்ப மிகவும் அவசியமான ஒரு காரியம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக அநேக நாடுகள் எழும்பி போர் கொள்ளும் பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஏனென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அதுக்குதான் இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி நாட்கள் வந்துட்டு இருக்கோம். ஆகவே இப்படிப்பட்ட காலங்களை கணக்கிட்டு நம் நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் நாம் என்ன செய்யணும்? காலத்தை, கிருபையின் காலத்தை பிரயோஜனம் கொள்ளணும். நம்ம இருக்கிற காலம் என்ன காலம்? கிருபை. என்னுடைய கிருபை எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். கிருபையின் காலத்துக்குள்ளார இருக்கிறோம். ஆகவேதான் இந்த கிருபையின் காலத்துக்குள்ளார நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்புக்கு என்ற சரீர அடக்கமாகிய ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று, அது மாத்திரமல்ல விசுவாசிகளுடன் அந்யோன்யம் ஐக்கியம் பெற்றுக்கொண்டு அப்பம் பிட்டு ஜெகத்துல நாம் தரித்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. இது இல்லாம நம்ம நற்கிரியை செஞ்சேன், அது செஞ்சேன், பொறுப்பாக இருந்தாலும் கிறிஸ்துவின் வரிகளை நாம் கைவிடப்பட்ட நிலைமையில தான். 2 பேர்கள் வயல்ல வேலை செய்யறாங்க. 2 பேர் திரிகையை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் படிக்கையில படுத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு ரகசிய வரிகள் போய்விட்டால் மற்றவரோட நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? ஆகவேதான் அந்த பரிதாபத்திற்குள்ளா இருக்காதபடிக்கு இப்பொழுதே நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயத்தப்படுத்துகிற நாட்கள். ஹல்லேலூயா. இந்த காலம்லாம் போயிடுச்சு. பிளஸிங் மெசேஜ் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நல்ல காலம் பிறகுது, இப்படி எல்லாம் இது ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காலம். வசனத்தை வசனமா போதிக்கிற காலம் வந்து விட்டது. ஆமென். ஆகவேதான் இந்த 2 பேர் சமாச்சாரத்துல ஒரு உண்மை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அதாவது 2 பேரும் மிக ஒற்றுமையாக ஒரே மனதோடு உள்ளவர்கள் தான். இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா? இல்லையா? கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஒரே படுக்கையில கட்டில என்ன செய்யணும்? இல்லைன்னா ஆள் ஒரு ரூம்ல போய் படுத்துப்பாங்க. ஒரு மனம் ஒற்றுமை. இரு மனம் இருந்தால் தான் திருமணமே நடக்கும் இல்லையா? அதுதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க. அதே போல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மனம் இருந்தால் தான் அங்கே வேலை செய்ய முடியும். போர்ட்ஃபோலியோஸ் கொடுப்பாங்க, இப்படி செய் அப்படி செய், ரூல்ஸ்லாம் இருக்கும்.
அவன் இஷ்டத்தை செஞ்சா எப்படி இருக்கும்? தாறுமாறாயிடும். ஒரு மனம். ஆகவே இவர்கள் 2 பேரிலும் அந்தந்த திரிகை திருத்திருந்தாலும் கட்டளைப்படுத்திருந்தாலும் ஒரே மனம் ஒரே ஒற்றுமையோடு வேலை செய்திருப்பார்கள் இல்லையா? அப்படிதான் வேதம் சொல்லுது. இவர்கள் ஒருவர் எடுக்கப்படுவார் என்று சொல்லும் பொழுது அந்த ஒருவர் ஏர் உழுவாமல் அந்த வயல்ல போய் வேலை செய்யாம வெறும் ஜபமும் வேத வாசிப்பும் செஞ்சுட்டு இருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. இல்ல திரிகை திரிக்கிறவன் திரிகை திரிக்காமல் வெறும் யூடியூப்ல மெசேஜா கேட்டுட்டு இருப்பான்னு சொல்லல. இல்ல படுக்கையில் படுத்துக்கொண்டு உறங்காமல் முழு இரவு ஜபம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லல. இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, என்ன வித்தியாசம் என்றால், ஒருவர் ஆயத்தப்பட்டிருந்தார், மற்றவர் உலக அளவில் ஆயத்தப்பட்டிருக்கிறார். ஆன்மீக அளவில் ஆயத்தப்படவில்லை என்றுதான் அந்த பொருள். ஆகவேதான் இங்க பார்க்கிறோம், தேவனுடைய கர்த்தருடைய வரிகளில் சேர வேண்டும் என்றால் அவர்களுக்குரிய வேலைகளை செய்து கொண்டே என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். நான் போதுங்க, நான் ஊழியம் செய்யறேன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு குடும்பத்தை கவனிச்சுட்டு என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் கர்த்தருடைய வருகை. அதே மாதிரி தான் நீங்களும் எங்க வேலை செஞ்சாலும் சரி, வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் வேலை பண்ணாலும் சரி, ஆஃபீஸில் வேலை பண்ணாலும் சரி, ஸ்கூலில் போனாலும் சரி, காலேஜில் போனாலும் சரி, எப்படி இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்களேன். தூங்கிட்டீங்களா? ஆமாம், தூங்காதீங்க. கர்த்தர் வருகை சமயம் மாறிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தத்தோட காணப்படணும். அதுதான் இங்க பார்க்க 2 பேர்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவதும் மற்றொரு கைவிடப்படுவதும் வேதத்துல புதுசு கிடையாது. பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஏசா யாக்கோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஏசா 2 பேரும் ஒரே தாயினால் ஏக காலத்தில் சேர்ந்து பிறந்தவர்கள் தான். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஒரே மாதிரி விளாண்டுருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க. இப்படிதான் அவங்க வளர்ந்தாங்க. தாய்ப்பாலை கொடுத்து 2 பேரும் வளர்ந்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் ஒருவன் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார், இன்னொருவன் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றார். ஆமென். கைவிட போன ஏசா. ஏன்னா அவன் அவபக்தியை நாடி சென்று போன ஏசா. Because he sold his inheritance for one time meal. ஒருவேளை போஜனத்திற்காக என்ன பண்ணிட்டான் அவன்? ஆமா, சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்டான். தேவனுடைய உடன்படிக்கையும் சரி, இல்லை அவர்கள் கட்டளையும் அவன் கவலைப்படவே இல்லை. தேவனை அலட்சியமாக பார்த்தான், எண்ணினான். அதனால்தான் ஆண்டவர் அவனை பார்த்து ஆகாதவன் என்று தள்ளி வச்சிட்டார். யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயர் எடுத்து அவன் பெயர் பெற்றான்னு பார்க்கிறோம். ஏசா தேவனை தேடவே இல்லை. ஏசா ஜெப சிந்தனையும் இல்லை. ஹல்லேலூயா. ஏசாவை போல் அநேக மகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. தேவனை தேடாம, ஜெப செய்யாம, ஜெப சிந்தனை இல்லாம கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் வருகிறார். யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்ல, அதே சமயத்துல யாக்கோபிடத்துல அநேக குறை இருந்துச்சு. யாக்கோபு ஒரு பெரிய பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பல குறைகள் இருந்துச்சு. ஆனாலும் அதுல அவன் தேவனை மறக்கவே இல்லை. ஒரு ஆமன் சொல்லுவாங்க. எந்த குறை, இந்த பாவங்களை மறைக்கிறவன் பாவங்களை அறிக்கை செய்து அவன் தான் இறந்துட்டான். அப்படிதான் யாக்கோபு. குறைகள் இருந்தாலும் தேவன் என்ன செஞ்சான்? தேடிக்கொண்டே இருந்தான், ஜெபித்தான், போராடி ஜெயித்தான். அதனால்தான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. 2 பேர். அடுத்தது பார்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா, நம்முடைய ஜீவிதத்துல ஏசாவை போல நம்ம இருப்போமானால் ஆண்டவர் வருகையில நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆயத்தப்படுகிறேன் நான். ஆகவேதான் யாக்கோபு போல குற்றங்கள் ஒத்துக்கொண்டு அவன் குற்றங்கள் என்ன செய்யணும்? நம் பாவி என்று நம்ம அறிக்கை செய்யணும். தேவனிடத்துல சபைக்கு திருப்பி பாவத்திலே வாழ்ந்து கொண்டு போமாலும் திடீர்னு ஆண்டு என்ன பண்ணுவோம்? ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான். வாஸ்தவமே குற்றங்களை நம்ம ஒத்துக்கொண்டு போராடி ஜெயித்து ஆசீர்வாதங்களை பெற்று இஸ்ரவேலனாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபை போல. அடுத்தது பார்க்கிறோம், 2 பேர்ல பஞ்சகாலத்துல உயிர் வாழ வேண்டும் என்று மோபாப் தேசத்திற்கு நகோமி போயிட்டான். நகோமிக்கு 2 டாட்டர் இல்லையா? 2 மருமகள் இருந்தார்கள். இருவரும் ஒரே வீட்டுல தான் வாழ்க்கைப்பட்டார்கள். இருவரும் வீட்டு வேலைகள்லாம் செஞ்ச ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு திரிகையை திருத்தார்கள்.
ஆனால் இதுல ஒருத்தி பார்க்கிறோம், நகோமி தாயை போல இருந்த நகோமியை விட்டு விட்டு, சகோதரி போல இருந்த ரூத்தை விட்டு விட்டு, அந்த ஓர்பால் என்ற அந்த அந்த டாட்டர்ல என்ன பண்ணிட்டா, ஒரு நகோமிக்கு 2 டாட்டர் தான், ஓர்பால் அண்ட் ரூத், 2 பேர். ஓர்பால் என்ன பண்றாங்க, அஞ்ஞான தேசத்திற்கு விக்கிரங்களுக்கும் நேராக நடை காட்டி போயிட்டான். ஆனா ரூத் அப்படி செய்யல. நகோமி ஒரு நிலையில போதும் என்று உடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ரூத்தோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்நிய தேசத்தா இருந்தாலும் இஸ்ரவேலருக்கு சொந்தமான போவாசை திருமணம் செய்து கொண்டு விவாகம் செய்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த வம்சத்துல இடம் பெற்றார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே நம்ம வாழ்க்கையில கூட உடன் பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி, சகோதரனால இருந்தாலும் சரி, ஒரே வீட்டுல வாழ்க்கைப்பட்டு மருமகளாக போனாலும் சரி, ஓர்பாலை போல விக்கிரங்களுக்கு நேராய் மனதை வைத்திருப்போம். ஆனால் கைவிடப்பட்ட நிலைமையில தான் வாழ்க்கையில் நிறைய விக்கிரங்கள் இருக்குது இல்லையா? குடி ஒரு விக்கிரம். எதெல்லாம் வாழ்க்கையில ஸ்ட்ராங் விட முடியலையோ அதுல என்னது? விக்கிரகம். முரட்டாட்டம். வேதத்துல பார்க்கிறோம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல முரட்டாட்டம் பண்ணுது விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு விக்கிரக ஆராதனை வெறுப்பு, பிடிக்காது. நம்ம நினைக்கிறோம் விக்கிரக ஆராதனை ஐடல் வர்ஷிப், ஐடல் தான் விக்கிரகம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய இருக்குது விக்கிரகம். எதெல்லாம் நம்மளால விட முடியும் அதெல்லாம் ஐடல். செல்போனு ஐடலா ஸ்ட்ராங் ஹோல்ட் இருந்துச்சுன்னா அது என்னது? விக்கிரகம். டிவி சீரியல் விட முடியல, அது ஒரு விக்கிரகம். Drinking is a விக்கிரகம். Anything that is sin against the law is a stronghold. முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனை, புசிப்பும் குடிப்பும் விளையாட்டும் விக்கிரக ஆராதனை. ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. அடுத்து கொலோசியர் 3:5 பார்க்கிறோம், பொருளாசை விக்கிரக ஆராதனை. பரலோகவாத நாடாம உலக வாழ்க்கையை நம்ம நாடுனோம்னா கைவிடப்பட்ட நிலைமை. இங்க ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு, அப்படி இருக்க போகிறது. இது கிருபையின் காலம். காலத்தை ஆதாயப்படுத்தி போது. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காத. ஹல்லேலூயா. செயல்பட்டு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ரூத்தை போல எந்த துன்பங்கள் வந்தாலும் சகித்து பொறுமையோடு இருந்து தேவனுடைய வசங்களுக்கு கீழ்ப்படிந்து மேலான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றோமானால் தேவனுடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம ரூத்தை அல்ல ஓர்பால நம்ம தான் மனசாட்சி தான் சொல்லணும். எப்படி இருக்கிறோம்? 2 பேர். அடுத்து 2 பேர் பார்க்கிறோம். இயேசுவோட ஒன்றாய் ஊழியம் செய்த 2 பேர், யோவானும் யூதாஸ் காரியர். யோவான் பார்த்தீங்கன்னா இயேசுவின் மார்பின் மீது சாய்ந்து கொள்ளும் ஆசீர்வாதத்தை பெற்றார். இயேசுவின் மார்பினை நான் சாய்ந்து விடுவேன். துக்கம், துயரம், கண்ணீர், ஆமா பாட்டெல்லாம் போடலாம். யோவானுக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார். தேவனோட மார்பில சாய்ந்து கொள்ளுது. யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். இவர்கள் இருவருமே இயேசு கிறிஸ்து பட்சபாதம் இல்லாமல் நடத்தினார். ஆமென். எந்த இவனுக்கு இப்படி அப்படி அந்த அப்படி இல்லை, ஈக்குவல் ரைட்ஸ். 2 பேரும் ஒரே மாதிரி வழி நடத்தினார். ஆனால் ஒருவன் இயேசுவை உணர்ந்து பின்வரும் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்தார். அதான் யோவான். தேவனுக்கு என்று காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. பின்வரும் ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது. ஆனால் யூதாஸ் பாருங்க, எனக்கு இயேசுலாம் வேணாம், காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான். யோவான் இயேசுவோடு இருந்து கொண்டே அவரை நேசித்தான். யூதா இயேசுவோடு இருந்து கொண்டே என்ன பண்ணிட்டான்? காலை வாரி விட்டான். கூட இருந்தே குழி பறிப்பான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூதாஸ் பண்ண. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம்? யூதாஸா யோவானா? 2 பேர். இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர், அவரே என்னோட அடைக்கலம், கோட்டை என்று அவருடைய வசங்களை கை கொண்டு அவர் நிலைத்திருந்தால் கர்த்தருடைய வருகைக்கு நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே என்னோட அடைக்கலம், கோட்டை என்று சொல்லிக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பாவத்தில் இருந்தோம்னா
நம்ம கைவிடப்படுவோம். நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா பாவம் பண்ணிட்டு சபைக்கும் வருவாங்க, இயேசு எல்லாம் சொல்லுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, கை தூக்குவாங்க. ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆண்டவர் வரிகளை அவங்க என்ன செய்வாங்க? கைவிடப்பட்டனர். ஆகவேதான் இன்றைய ரட்சணை நான் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகத்தின் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கடைசி நாட்கள் ஆயத்தத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் நாம இப்ப அன்பின் சீசனா அல்லது அவமாக்கும் சீசனா? யூதாஸ் காலத்து தேவனை அவமதித்தார், காட்டி கொடுத்தார். நாம் எல்லோருமே அன்பின் சீசனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்து 2 பேர் பார்க்கிறோம். ஆலயத்துக்கு 2 பேர் போனார். ஒருத்தன் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயர். 2 பேரும் ஒரே நேரத்துல அந்த ஒரே ஆலயத்திற்கு போய் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். 2 பேரும் ஜெபம் பண்ணினாங்க. ஆனா பரிசேயன் பாத்தீங்கன்னா ஒரு பெருமைக்காரன். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை. பெருமை நாவே இருக்கக்கூடாது. ஆமென். இந்த பரிசேயன் பாத்தீங்கன்னா பெருமைக்காரன். ஆனா அவனுடைய ஜெபத்துல தன்னை குறித்தே தம்பட்டம் அடித்து கொண்டு, இந்த ஜெபத்துல எந்த வேண்டுதலும் இல்லை, ஒரு பிரேயர் பெட்டிஷனே இல்லை. அவன் பிரேயர் பார்த்து, ஆண்டவரே நான் அவன் மாதிரி இல்லை, இவன் மாதிரி இல்லை, நான் டைட்ஸ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், தன்னைத்தானே பெருமைப்படுத்தி போனான். அது மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களையும் மாயக்காரனும் தூஷித்தான். அவனோட அந்த சுய நீதியின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனால் வரும் நீதியை அசட்டை பண்ணினான். அந்த ஆயக்காரனோட ஜெபம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய வார்த்தைகள்லாம் போட்டு, வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ப்ரே பண்ணல. He made a simple prayer. ஆனால் மார்பை அடித்து கொண்டு என்ன சொன்னான்? பாவியாக மேல் இறங்குமான், மனம் இறங்கும். அவன் ஒரு பாவி என்று அவன் உணர்ந்து அறிக்கை சொன்னான். கர்த்தர் யார் ஜெபத்தை கேட்டார் பாருங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் வேண்டுதல் செய்கிறவன். ஆமென். அதுக்குதான் ஆராதனை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கர்த்தரை அடிக்கடி அதான் ஆராதனை வேலை சொல்லுவார். Your prayer should come from your heart. ஆமென். ஆமாப்பா ஏசப்பா அப்படிலாம் கத்திட்டு இருக்க கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும். கர்த்தர் பாருங்க, அந்த உள்ளத்துல உண்மையா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சுத்த இருதயம் உள்ளே சிருஷ்டி, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவன், அவன் தான் கர்த்தரை ஆராதிக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தேவன் அவன் அல்ல என்ற தூரத்தில் நின்ற பரிசேயனை சுட்டி காட்டி தன் பக்கத்தில் இருக்க ஆயக்காரனை இவனே நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு வரோம் இல்லையா? தேவன் நம்ம உள்ளத்தை பார்க்கிறார். யார் நீதிமான், யார் நீதிமான் அல்ல, சாட்சி கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஏனோ தானே வரக்கூடாது, ஒரு ஆயத்தத்தோடு வரணும். ஹல்லேலூயா. நேரத்திலையும் வரணும். இதெல்லாம் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு ஒரு நாள். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவாலயத்துல ஆண்டவருடைய ஆராதனை கூட வரும்பொழுது ஒவ்வொரு உள்ளத்தை கர்த்தர் அறிகிறார். ஆகவே தான் அக்கிரமங்களை உணர்ந்து அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுல சபைகளை வந்தா என்ன செய்யணும்? ட்ரெஸ் எப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு படப்படப்படான்னு பேசிட்டு இருக்கோம். வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், தாழ்த்தணும், வேதத்தை படிக்கணும். You should meditate. Be in the presence of the Lord. சத்தம் போட்டு இருக்கக்கூடாது. It's not an entertainment place. அதெல்லாம் அப்புறம் முடிஞ்ச வெளியே டீ சாப்பிடும்போது வச்சுக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் பரிசுத்த பிரசன்னம். Because when we come into the church, this is a holy ground. We are standing on the holy ground. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. ஆமா. ஆகவே நம் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். சுயநீதியில் நம்பிக்கை வைக்கிற எவனும் தள்ளப்படுவான். ஆகவேதான் நாம் பரிசேயனா அல்லது ஆயக்காரனா என்பதை நாம் ஆராய்ந்து தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். 2 பேர். அடுத்த 2 பேர் பார்க்கிறோம், மார்த்தாலும் மரியாளும். நல்ல உதாரணம். மார்த்தாள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்,
அப்படி செஞ்சு நமக்கு ஏதாவது பாராட்டு கொடுப்பாரா, பாராட்டு பெற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவரை என்ன திருப்திப்படுத்தலாம் என்று மரியாளுக்கு எப்பொழுதுமே அப்படிப்பட்ட வருவான். அதை சாப்பாடு செஞ்சு கொடுத்துருங்க. ஆனால் மரியாளுக்கு பார்த்தீங்கன்னா, மார்த்தாளுக்கு, ஆனால் மரியாளுக்கு பார்த்தீங்கன்னா, மரியாள் என்ன செஞ்சான்? தேவனுடைய பாதத்திலேயே அமர்ந்து என்ன பண்ணான்? வசனங்களை கேட்டுக்கொண்டான். ஹல்லேலூயா. வசனங்களால் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளும்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். Bible says man does not live by bread alone, but every word that proceeds from his mouth. Hallelujah. மனுஷன் அப்பத்தின் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து பாருங்க ஜீவனை கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுத்து. தேவன் என்னமோ தமக்கு ஏதோ ஒரு தேவை என்பது போல மனுஷன் கைகளால் பணிவிடை கொள்வதும் மாட்டவே மாட்டார். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல வேத வசனம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டுட்டேன், நான் இதை தெரிந்து கொண்டு இன்னும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறேன், ஆயத்தம் இல்லாம இருக்கிறேன். ஆகவே மரியாள் இங்கேயும் பார்க்கிறோம், அவர் சேர்க்கப்படுகிறதையும் மார்த்தாள் கைவிடப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இருவரும் சகோதரிகள் தான், both virgins only. இருவரும் சேர்ந்தே வாழ்ந்த கன்னிகைகள். திருச்சபை கற்புள்ள கன்னிகைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம சபை எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகைகளாக. மணவாட்டியாகிய மணவாளன் மணவாட்டிய சபை எடுத்துக்கொள்ள ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகளாக விளக்கை ஏந்தி கொண்டு எண்ணெய் குறைவதாகும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கணும். ஆமென். ஒரு 2 வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11 to 15. 1 Thessalonians chapter 4 verse 11 to 15. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களை நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்கு நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பூமியில வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மனசாட்சியின் காலம். அப்ப இந்த காலத்துல மரித்தவர்கள் மனசாட்சியின்படி வாழ்ந்திருந்தால் அவர்கள் பரதேசியை அடைந்திருப்பார்கள். ஆனா பாவத்துல வாழ்ந்திருந்தால் அவர்கள் எங்க போயிருப்பாங்க? நரகத்தான் போயிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அந்த திருடனை பார்த்து கல்லனை பார்த்து, இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இது மோசேயின் காலம். இன்னொரு காலம் பார்க்கிறோம். மோசே முதல் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரை அது நியாய பிரமாண காலம். நியாய பிரமாணத்தின்படி நடந்து மரித்தவர்கள் எங்க போயிருப்பாங்க? பரதேசில போயிருப்பாங்க. பிரமாணத்தின்படி நடக்காம விட்டால் அவர்கள் எங்க போயிருப்பாங்க? நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க. மூன்றாவது காலம் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முதல் சபை எடுக்கப்படும் காலம் வரைக்கும் அது கிருபையின் காலம். இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? கிருபையின் காலம். இதுதான் மூன்றாவது காலத்துல இருக்கும். இந்த காலத்துல இப்போது நாம் வாழ்கிறோம். இது இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர் மரித்தால் பரதேசியில் மற்றவர்கள் நரகத்திலும் போவார். ஆண்டவராகிய இயேசு மத்திய வானத்தில் வரும்பொழுது இந்த மனசாட்சியின் காலத்துல மரித்த பரிசுத்தவான்கள்
நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் மரித்த பரிசுத்தவான்கள் கிருபையின் காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம். இவர்கள் தங்கி இருக்கிற அந்த இடம் பேர் தான் பரதீசு. பரதீசு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் மடி, கல்லறை, இல்லைன்னா பாதாளம், மூன்றாம் வானம் என்ற சில பொருள்கள், அர்த்தங்கள், பெயர்கள் அழைக்கப்படும். கல்லறை திறக்கும் என்பது நம்ம கட்டி வச்சுக்கிற கல்லறை கிடையாது. ஆமென். நம்ம கட்டுற கல்லறை எல்லாம் எப்படி இருக்குது? கல்லு, கிரானைட்டு, மார்பிள், அடுக்குமாடி மாதிரி கட்டி ஏசு வந்து எந்திரிக்கவே முடியாது, அப்படி கட்டி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு தான் ஃப்ளாட்டாக கட்டணும். எங்கள் அம்மாவுக்கு கட்டி வச்சு அதை யாரும் இடிச்சு போட்டாங்க. எங்கள் அம்மா வர 28ஆம் தேதி 2 வருஷம் முடிய போகுது இந்த மாதம். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப சிக்காக இருந்தேன் நான். இந்த மாதிரி கேள்விப்பட்டோம்னா அதில் போய் தான் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. சில காரியங்களை செய்ய வேண்டியது எல்லாத்தையும் உடச்சி குடிகாரங்க கல்லு தான் உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் குடிச்சு தான் இருக்கணும். எல்லாத்தையும் குடிச்சு உடச்சி போட்டு பெரிய வேலை ஆயிடுச்சு. இப்படி கல்லறை திருக்கும் என்பது நாம் கட்டி வைக்கும் கல்லறை அல்ல, பரதீசு என்ற பாதாள கல்லறையே திருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அதற்குள் இதுவரை நித்திரையா இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஆர்ப்பரித்து எழுதுவார். அது மாத்திரமல்ல, எல்லா பரிசுத்தவான்களும் பாதாளமே எங்க ஜெயம் எங்கே என்று ஆர்ப்பரித்து எழும்புவார்கள். கிருபையின் காலத்துல உயிரோடு இருக்கிற நாம் ராமன் சொல்லும், யாரும் சொல்ல மாட்டீங்க. நம்மள எங்க இருக்கிறோம்? உயிரோட பரிசுத்தமாய் இருக்கணும். அப்படி வாழ்ந்தாதான் 2 வரிகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது மரணமின்றி மறுரூபமாக்கப்படினால் மரணமே கூற என்று நம்ம ஆர்ப்பரிப்பு சத்தத்தோடு தேவன் அந்த எக்காலம் ஊதும் பொழுது வானத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். இது அப்படிப்பட்ட காலமா இருக்கிறது. நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம், ஆனால் அது பிரயோஜனம் கிடையாது. அதற்கு வேண்டிய தகுதி நமக்கு, தகுதி ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் வருகைக்கு என்று நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே தகுதிப்படுத்துகிறார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு, பரிசுத்த அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு, பாவத்தின் மீது நம்ம ஜெயம் பெற்றுக்கொண்டு, கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவருடைய சாயலை நம்ம பெற்று மறுரூபம் அடையும் பொழுது, சரீர மீட்பாக பூர்ண ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம் மரித்தாலும் சரி, நம்ம வந்து பிழைத்தாலும் சரி, கர்த்தர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இதற்காக தான் இவ்வளோ வருஷம் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கோம். கடைசியில் அந்நியரை மேரேஜ் பண்ணி கொண்டு வேற வித்தியாசமான ஒரு ரிலிஜனை போய் சேர்ந்து கொண்டு அப்போ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் தேவனுக்கு என்று? இவ்வளோ வருஷம் கர்த்தருக்கு ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? நாமே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 2 கப்புள், நியூலி மேரிட் கப்புள். ஸோ அவங்க ஒரே ஊரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே தெருவில் வாடகை எடுத்து 2 கப்புளும் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு அந்த 2 ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம், எங்களுக்கு ஃபாரினில் வேலை கிடைச்சிச்சு, அதனால் நாங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்ட்டு. வயசுலாம் ரொம்ப சேட் ஆகிட்டாங்க. நான் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, எங்களை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்களா, இல்லை நாங்கள் ஃபாரினில் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு அப்பப்போ லெட்ரு போடுவோம். அப்போல்லாம் ஐடி கம்யூனிகேஷன் இதெல்லாம் அவ்வளோ கிடையாது. லெட்ரு போடுறோம், போஸ்ட் போடுவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆறுதல் படுத்தி கொண்டு இவங்க 2 பேரும் ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு 2 பேருக்கும் நல்ல பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 2 மனைவிமார்களும் நல்ல ஆடம்பரமாக எல்லாவற்றையும் வாங்கி, நகை, புடவை, எல்லாம் வீட்டுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் வாங்கி ஆடம்பரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 2 நாடுக்கும் யுத்தம் மூண்டுச்சு. யுத்தம் வர ஆரம்பிச்சு. இந்த யுத்தத்தில் என்ன ஆயிடுச்சு, எல்லா கம்யூனிகேஷன் என்ன ஆயிடுச்சு, கட் ஆகிடுச்சு. ஸோ லெட்டரே வரல. ஸோ இந்த 2 மனைவிமாரும் ரொம்ப பயந்துட்டாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ. ஆனாலும் நல்ல சுகபோகமாக வாழ்ந்து சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணி, அப்படியே ஆடம்பரமாக செலவு பண்ணி, அது கொஞ்சம் மாதங்கள் கழிக்க பணமெல்லாம் இப்போ கை விட்டு போயிடுச்சு. விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதெல்லாம் வாங்கினாங்களோ நகை விற்று, புடவை விற்று அவர்கள் அந்த
வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற வேலையில். ஆனால் யுத்தம் நின்னப்பாடு இல்லை, லெட்டரும் வரல, சம்பாத்தியத்தில் பணமும் வரல. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வறுமையில் போயிட்டுருக்கான். ஸோ வறுமை ரொம்ப தாண்டவம் ஆடுறதுனால இதில் ஒரு மனைவி என்ன பண்ணிட்டா, வீட்டு வேலை செஞ்சு ஹோட்டலில் போய் மாவு அரைச்சு இப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொண்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறா, இதெல்லாம் எனக்கு அவன் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துருக்குறான். இப்படியெல்லாம் நான் வந்து வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் என்ன ஆகும், இப்படி போய் வேலைக்காரி மாதிரி வேலை செய்ய முடியுமா என்று யோசித்துருக்குறான். ஆகவே இந்த மாதிரி லெட்டர்ஸும் வரல, இது வரல, இவங்க நினச்சிட்டாங்க 2 பேரும் என்ன ஆகிட்டாங்க, போரில் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறான். அதுக்குள்ள ஒருத்தி என்ன பண்ணிட்டா, நல்ல பணக்காரனை பார்த்து திருமணம் பண்ணி நல்லா பணம், திருப்பி அவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை வந்துச்சு. ஸோ இவ வந்து அவளுக்கு போய் அட்வைஸ் கொடுக்குறான், நீ இந்த மாதிரி திருமணம் பண்ணிவிடு, நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் செத்துருப்பாங்க, லெட்டரும் வரல, பணமும் வரல, இவ்வளோ நாள் வருஷமாக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலாம், இல்லை நான் என் கணவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவர் என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக வருவார் என்று அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு லெட்டர் வந்துச்சான். 2 பேருக்கு என்ன ஆச்சு, ஷாக் ஆகிருக்காங்க. ஒரே சந்தோஷம், இவளுக்கு சந்தோஷம், மற்றவர்களுக்கு துக்கம் இல்லை, பயம், என்ன ஆகுமா ஏதாகுமா. ஆகவே இவ சொன்னா, நான் அவர் லெட்டர் எழுதியிருக்கிற 2 பேரும் நீங்கள் வந்து என்னை வந்து ஏர்போர்ட்டில் வந்து என்னை வெல்கம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்பிக்கை வைப்பது, இந்த மாதிரி நம்பிக்கை வைப்பது நமக்கு சொல்லியிருக்காரு, நிறைய அட்வைஸ் பண்ணிடுறேன், நீ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு. ஆனால் மாட்டேன்னு கடைசி வரைக்கும் உறுதியாக விசுவாசத்தில் இருந்திருக்கிறோம். ஆனால் 2 பேர்களோட கணவன்மார்களும் இந்த விமான நிலையத்தில் நாங்கள் வரோம், நீங்கள் எல்லாம் வந்து என்னைய ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் இந்த சகோதரி தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆயத்தத்தோடு இருந்தார், வந்தாலும் சரி வராட்டும் சரி, தன்னுடைய பரிசுத்தத்தையும் நீதியும் காத்து கொண்டதுனால அவள் சந்தோஷமாக போய் தன் புருஷனை ஏர்போர்ட்டில் போய் வரவேற்றான். இன்னொரு மனைவி வர முடியல, இதை நினைத்து தானே போய் தற்கொலை பண்ணி கொண்டான், நாண்டு கொண்டு சேர்த்தான். இது ஏன் சொல்றேன்னா, தேவன் வருகை வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தத்தோடு என்ன நடந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், சரீரப்பாடுகள் வந்தாலும், தேவனையே நாம் நோக்கி சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், சாட்சியோடு. 2 பேரை பார்த்தோம், அந்த வசனத்தை நம்ம திரும்பி படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2 பேர் வாயில வேலை செய்வாங்க, 2 பேரும் திரிகை திரித்து கொண்டு இருப்பார்கள், 2 பேரும் படுக்கையில் எடுத்துப்பாங்க. ஆனால் ஒருவரே ஒருத்தன் கையில் இருப்பான். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாளில் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், கடைசி நாட்டில் நீ வாழ்க்கை நான் ஏமாற்ற விரும்பலை, ஒரு வேளை பாவத்தில் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை எல்லாம் விட்டு மன்னித்து என்னை மறுரூபமாக்கி சுத்திகரித்து மேக் மீ as a whole O Lord என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லோரும் எழுந்து நின்று நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். Chorus for the day that will be when my Jesus shall see. Sorry, Tamil போடுங்க. கீழே இருக்கும். My
இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அழைத்தினார் மரண நேரம் வருவில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றல்லோர் பதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் வானத்தில் that will be when my Jesus I shall see when I look upon his face the one who saved me by his grace then he'll take me by the hand and lead me through the promised land. What a day, glorious day that will be. There is coming a day when our heartache shall come. No more clouds in the sky, no more tears to dim the eyes. All is peace forevermore on the day golden shore. What a day, glorious day that will be. What a day that will be when my Jesus I shall see. Hallelujah. When I look upon his face, the one who saved me by his grace, then he'll take me by the hand and lead me through the promised land. What a day, glorious day that will be. There'll be no sorrows there, no more burdens to bear, no more sickness, no more pain, no more parting over there, and forever I will be with the one who died for me. What a day, glorious day that will be. What a day that will be when my Jesus shall I see. When I look upon his face, the one who saved me by his grace, then he'll take me by the hand and lead me through the promised land. What a day, glorious day that will be.
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். மகிமையில் தேவனை மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். Hallelujah. Father Lord, we humbly come before your presence. ஆண்டவரே, நாங்கள் தாழ்த்தி உங்களை பார்த்துப்படி நாங்கள் வருகிறோம். செய்தியை கேட்டுவிட்டு நாங்கள் ஆண்டவரே முரட்டாட்டம் பண்ணாதபடிக்கு, கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கு, இந்த கடைசி நாட்களில் உங்கள் வருகைக்காக நாங்கள் வசனத்தின்படி நடந்து பரிசுத்தமாய் ஜீவித்து கற்புள்ள கன்னிகளாக சகோதரரை மாறுபட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் உங்கள் மனைவி கணவன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் செய்த நேரம் ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலத்தின் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எதிர்த்தாலும் இப்பொழுது நீர் ஆண்டுடைய சபையை நீர் மன்னித்து என் கழுவி சுத்திகரிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்புள்ள ஒரு சபையாக நாங்கள் மாறணும். நம்முடைய வருகையில் நாங்கள் எல்லோருமே எடுத்துக்கொள்ளப்படணும். இன்னும் நாங்கள் ஆண்டுடைய ஆண்டுடைய முட்டாள்தனமாக மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு, மனைவியை ஏமாற்றி கொண்டு, பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு, கணவனை ஏமாற்றி கொண்டு, சபையை ஏமாற்றி கொண்டு, எல்லாத்துக்கும் மேலே உண்மை நாங்கள் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே, இது ஆண்டவரே, நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே, இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. என் வருகைக்காக நம்ம காத்திருக்கிறத எது நடந்தாலும், மரணம் முன் வந்தாலும் சரி, இந்த வருகை முன் வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஆயத்தத்தோடு நம்ம காணப்படணும். அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம பணம் நம்ம ரசிக்காது, பண சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் வச்சிருக்கிற நகை, எந்த விதமான சொத்து சுகமாக எதுவுமே உங்களுக்கு ரட்சிப்பையும் சந்தோஷத்தை தராது. இதெல்லாம் விட்டுட்டு தான் போகும். இதெல்லாம் இருக்கிறது நல்லது தான், வேணாம்னு சொல்லலை. அதுக்கு மேலாக நம்ம சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்திலும் தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறேன். எல்லா காரியத்திலும் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்ன தேவன் கடைசி நாட்கள் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறபடியா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வீணாக்காதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை சிந்தித்து செயல்பட எங்களுக்கு ஆண்டு கிருபையிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைப்படி நாங்கள் செயல்படுவோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எல்லா துதிகான மகிமையும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம்.